ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு நல்ல சுவையான சுரக்காய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுரக்காய் இருந்தால் போதும், இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சுரக்காய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அடிக்கணமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தோலோடவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகோட காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 3லேருந்து 5 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு காஞ்ச மிளகாய் தான் நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்திருந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்ல வாசனை வர அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் இது போல் வறுத்தெடுத்துக்கோங்க. சுரக்காய் சட்னி செய்யும்போது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா பொருட்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கறது போல் இருந்ததுன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 2 தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி குலைவாக வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரக்காய் துண்டுகளை இது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவு சுரக்காய் சேர்த்துருக்கேன். சுரக்காய் எனக்கு சாப்பிட பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுரக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நாம் இந்த காயில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நம்ம சேர்த்துருந்த எண்ணெயிலேயே காய் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. அவ்வளோதான், சட்னிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்களை முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியோட தாளிப்புக்கு எப்பவும் போல தான் ஒரு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான சுரக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.